6.3 fifth sum வாசிக்கிறோம் பாருங்க. From the top of lighthouse, the angle of depressions of two ships on the opposite side of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meter and the line joining the ship passes through the foot of the lighthouse, show that the distance between the ships is 4h by root 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பிக்சர் வரைகிறேன் பாருங்க. ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, ஓகேங்களா? லைட் ஹவுஸு. இந்த லைட் ஹவுஸில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் சைடில் ரெண்டு ஷிப் இருக்குது. ரெண்டு ஷிப்பு ஆப்போசிட் சைடில் இருக்குது, ஓகேங்களா? இது பேஸ் ஷிப்பு. நம்மளுக்கு ஒன்று 60 டிகிரி, ஒன்று 30 டிகிரியில் வந்து பார்க்குறோம் லைட் ஹவுஸில் இருந்து, ஓகேங்களா? பாருங்கள், இது மாதிரி 60 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா நீங்கள் எதில் வேணாலும் போடலாம், நோ ப்ராப்ளம். அதனால் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. மேக்ஸிமம் நான் குறிச்சிக்கிறேன். ஒன்று வந்து 60 டிகிரியில் இருக்குது, ஒன்று வந்து 30 டிகிரியில் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லைட் ஹவுஸோட ஹைட் கொடுத்துருக்காங்க ஹெச் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? லைட் ஹவுஸோட ஹைட் வந்து ஹெச். ஷோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ், அது என்ன கொடுத்துருக்காங்க, ஆன்சரே கொடுத்துட்டாங்க 4h by root 3 பேர் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஏன்னு எழுதிக்கலாம், இதை வந்து பின்னு எழுதிக்கலாம், இது சி, இது வந்து டி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஆக்சுவலாக டிப்ரெஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் தான் 60 டிகிரி வந்திருக்கும், இது வந்து 30 டிகிரி வந்திருக்கும், ஓகேங்களா? அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த பக்கம் 60னா இங்கே 60, இந்த பக்கம் 30னா இங்கே 30, ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளாக இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் வந்து நான் எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ஈக்குவல் டு இசட்டுன்னு எடுத்துக்கிறேன். அதாவது ஃபுல் லென்த்து வந்து நான் இசட்டுன்னு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏபிசி ஆங்கிள் ஏசிபிக்கு சம் போடுறேன். ஆப்போசிட் சைடு நம்மளுக்கு ஏபி, அதோட அளவு வந்து ஹெச் அப்படின்னு இருக்குது. அடுத்தது அட்ஜசன்ட் சைடு நம்மளுக்கு பிசி, அதோட அளவு எக்ஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிள் பார்த்தா டீட்டா, டீட்டாவோட வேல்யூ வந்து 60 டிகிரி, ஓகேங்களா? இப்போ நான் டேன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு ஏபி பை பிசி. அதை நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ண டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு பி, ஏபியோட வேல்யூ வந்து ஹெச்னும் பிசியோட வேல்யூ வந்து எக்ஸ்னு இருக்குது. ஸோ எழுதிக்கிறேன், ஓகேவா? டேன் 60யோட வேல்யூ வந்து ரூட் 3, இந்த எக்ஸ் நான் அந்த பக்கம் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு, ஓகேங்களா? நான் அதை வச்சு அடுத்த சம் போடுறேன். அடுத்த பக்கம் பாருங்கள், அதேமாரி ஆங்கிள் ஏடிபி அப்படின்னு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி தான், ஏபியோட அளவு வந்து ஹெச். அட்ஜசன்ட் சைடு என்னது, பிடி, அதோட அளவு வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டீட்டாவோட வேல்யூ வந்து 30 டிகிரி, ஓகேங்களா? இப்போ டேன் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு ஈக்குவல் டு ஏபி பை பிடி, ஓகேங்களா? இப்போ டேன் 30 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே இதோட வேல்யூ ஹெச், இதோட வேல்யூ வந்து பிடியோட வேல்யூ வந்து ஒய், ஓகேங்களா? இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். tan 30 வேல்யூ வந்து 1/√3 y by
√3 ஏன்னா இந்த ஒய் நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஹச் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேங்களா? 3x = ஹெச்னு போட்டோம் இல்லைங்களா? நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அதனால் இந்த √3 நம்ம இங்கேயே வச்சுக்கணும். x = h/√3. அதேமாரி y/√3ன்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா? = ஹெச்னு இருந்துச்சு. நம்மளுக்கு y தான் தேவை. ஸோ √3 சின்ன எழுதிக்கிறேன். x + y. ஓகேங்களா? இது எக்ஸோட வேல்யூ, இது வந்து ஒய்யோட வேல்யூ. நான் மொதல் ஸ்டெப்லேயே போட்டிருக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து h/√3, ஒய்யோட வேல்யூ வந்து +√3h. ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்துக்குவோம். எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? √3 கீழே வந்துடும். இங்கே ஹெச், இங்கே என்ன பண்ணால் மேலேயே √3 கீழே √3 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு 3hன்னு வந்துடும். ஓகேங்களா? √3 × √3 வந்து 3. அடுத்தது 3 + h வந்து 4h/√3. ஓகேங்களா? நம்ம ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸ், அதாவது BDயோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 4h/√3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா?